அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அமலை பார்க்கலாம். அந்த அமல் ஓட பெனிஃபிட் என்னன்னா, அந்த ரொம்ப சின்ன அமல் ஆனால் மிகப்பெரிய ஒரு ரிவார்டு பெனிஃபிட் அல்லாஹ் கொடுக்குறான். அதாவது சொர்க்கத்தோட எந்த வாசல் வழியாகவும் என்டர் ஆகலாம். சொர்க்கத்தில் நமக்கு பிடிச்ச வாசல் வழியாக என்டர் ஆகலாம். என்ன அமல் அதில் இந்த ரிவார்டு இருக்கே, சொர்க்கத்தோட எந்த வாசல் வழியாக என்டர் ஆகலாங்கிற அந்த ரிவார்டு இருக்குல்ல, இது சாதாரணமான ரிவார்ட் கிடையாது. நம்ம முழு வாழ்க்கையிலேயே நம்ம அல்லா தாலாவும் ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளைகள் படி வாழ்ந்து அமல் செஞ்சு ஹுகுகுல் இபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது ரெண்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிவார்ட் தான் ஜன்னா, சொர்க்கம். ஆனால் அந்த சொர்க்கம் நமக்கு பிடிச்சி எந்த வாசல் வழி எங்கேனாலும் போகலாம் அப்படிங்கிறது சாதாரணமான பெனிஃபிட்டு, சவாபு, ரிவார்ட் கிடையாது. மிகப்பெரிய ரிவார்ட். அதுக்காக தான் உலகத்திலே நம்ம பிறந்திருக்கோம். அல்லாஹ் தான் சொல்கிறான், நான் உலகத்துக்கு உங்களை அனுப்பினதே என்னை வழிபடதான் அப்படின்னு குர்ஆனில் நிறைய தடவை அல்லாஹ் சொல்லுவோம். அதாவது ஜின்களையும் மனுஷங்களையும் நாங்கள் அல்லாஹ் படைச்சதே அவனை வழிபட தான், அவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடக்க தான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஒரு சின்ன அமல் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த சின்ன அமல் என்னென்னா, நம்ம தொழுகைக்காக இல்லை குர்ஆன் படிக்கவோ தொழுகைக்காகவோ நம்ம நிறைய தடவை வசூ செய்வோம், உழு எடுப்போம் இல்லையா? அந்த உழு எடுக்கும்போது பரிபூர்ணமான முறையில் உழு எடுத்துட்டு, கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக உழு எடுத்துட்டு, காபாவை நோக்கி கையை உயர்த்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வா ஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிற இந்த கலிமா நம்ம வானத்துக்கு இந்த ஆள்காட்டி விரலை உயர்த்தி இந்த கலிமா ஷஹாதாவை சொன்னோன்னா, ஹிப்லாவை நோக்கி, அதோட பலன் என்னன்னா, அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுக்குறாங்க, யார் இந்த அமல் ரெகுலராக செய்கிறாங்களோ, அதாவது தொழுகைக்கு போகும்போது இல்லை வேறு நார்மலாக எதுக்கு எடுத்தாலுமே உழு செய்யும்போது குறிப்பிட்டு தொழுகைக்கு செய்ய வேண்டிய உழு எடுத்துட்டு, பரிபூர்ணமான முறையில் உழு எடுத்துட்டு, ஹிப்லாவை முன்னோக்கி ஆள்காட்டி விரலில் வானத்தை நோக்கி உயர்த்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிற கலிமா சொன்னோன்னா, அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, சொர்க்கத்தில் எந்த வாசல் நமக்கு விரும்புகிறோமோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மிக சின்ன அமல். ரெகுலராக நம்ம உழு எடுத்து தான் தொலை செய்வோம். அந்த உழு எடுத்துட்டு இந்த சின்ன அமலுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷமும் ஆகாது. இது பண்ணாலே நம்ம சொர்க்கத்துக்கு எந்த வாசல் நமக்கு பிடிக்குதோ, சொர்க்கத்தோட 8 வாசல் இருக்குது, அந்த 8 வாசலில் எந்த வாசலில் நம்ம விரும்புகிறோமோ அந்த வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சின்ன அமலை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன அமலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சொர்க்கத்துக்கு நம்ம பிடிச்ச வாசல் வழியாக போகலாம் இன்ஷா அல்லாஹ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.